அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலனில் மூணாவதாக வரக்கூடியது இந்த மிதுனம் ராசி. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் தொடருமா, இல்லை இனிமேலாவது உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா, இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. மிதுனம் ராசிக்காரங்களோட சிந்தனை எப்பொழுதுமே நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கும். இதனால் மன அழுத்தம், மனக்கவலை எல்லாமே இவங்களுக்கு இருக்காது. இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மனக்கவலையை எப்படி போக்கணும் அப்படிங்கிற யுக்தி எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு விஷயமா இருக்கும். எந்த கவலையுமே இவங்களை பாதிக்காத வகையில் தான் இவங்களோட அறிவுபூர்வமான ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் இவங்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கும் வகையில் அமையும். மற்றவங்களோட சிக்கலுக்குமே இவங்களாக நல்ல ஒரு யோசனை கொடுக்க முடியும். அந்த சிக்கல்லிருந்து எப்படி நாம் வெளிவரணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்காக இவங்க ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க, இவங்களை நல்லா தந்திரமாக யோசித்து கெட்ட வாய்ப்புகளில் மாட்டி விட்டுருவாங்க அப்படிலாம் நினைக்க தேவையில்லைங்க. தெளிந்த உள்ளமும் தெளிந்த ஞானமும் கொண்ட இவங்க மற்றவங்களுக்கு யாருக்குமே எளிதில் தீங்கு விளைவிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்கள பார்த்தா அவங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு சம்பவங்களை செஞ்சு விட்டுருவாங்க. மிதுன ராசிக்காரங்க புதன் ராசிக்காரர் அப்படிங்கிறதுனால இவங்க பெரும்பாலுமே பேச்சு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே ரொம்பவும் கெட்டிக்காரங்களாக திகழ்வாங்க. சிலர் எல்லாமே கணிதம் தொடர்பான வேலைகளை செய்கிறதுலையுமே ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. கணக்காளராக, வங்கி பணியாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. பேச்சாளர், பிரசங்கி, ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பட்டிமன்றம் பேச்சாளர் போன்றது எல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க அவங்களோட பிள்ளைகளிடம் கோபமாக பேசுவதோ, அவங்கள அடித்து குட்டி தண்டனை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்ய மாட்டாங்க. அன்பாக எப்படி அவங்கள முன்னேற்றம் காணும் வகையில் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. எவ்வளவு சிக்கல் வந்தாலுமே சரிங்க, குழந்தைங்க அவ்வளோ குறும்புத்தனம் பண்ணாலுமே கண்டிப்போடும் கனிவோடும் பேசி தீர்த்து வைக்கும் வல்லமை இவங்க கிட்ட இருக்குது. அவங்கள நல்ல வழிபடுத்துறதுக்கான ஒவ்வொரு செயல்களையுமே சிறப்பாக செய்வாங்க. உடனிருந்து படிக்க வச்சு தானும் சிரமப்படாமல் பிள்ளைகளையும் சிரமத்திற்கு ஆளாக்காமல் வளர்க்க தெரிந்த யுக்தி எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் உள்ளாகிறது விரும்பவே மாட்டாங்க. மற்றவங்க அடிமையாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. எத்தனை பிரியமாக வாழ்க்கை துணை இருந்தாலுமே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறத இந்த மிதுன ராசிக்காரங்க விரும்ப மாட்டாங்க. வெளியில் சுற்றி திரியிறதே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயமா இருக்கும். மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. இவங்கள தனிமை விரும்புறது கிடையாது. தனியாக ஒரு அறையில் இருந்தாலும் அந்த 3-4 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு கலகலப்பாக பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும். தனியாக இருக்கிறது இவங்களா விரும்ப மாட்டாங்க. இவங்க பேச்சு சத்தம், டிவி சத்தம் அதிகமாக கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாரும் வீட்டில் இல்லைன்னா கூட தனியாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மிதுனம் ராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே ஒரு சில சமயத்தில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இவங்களை ரொம்பவும் மன வருத்தத்துக்கு உள்ளாக்கிடும். எல்லாருக்குமே நம்ம நல்லது தான் செய்கிறோம், ஆனால் எந்த ஒரு நல்லதுமே நம்மளுக்கு வரல அப்படிங்கிற கவலை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கவலை தீர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வரன் பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நான் சாமி கும்பிட்றேன், எல்லாருக்குமே நல்லது பண்ணுறேன், ஆனால் எனக்கு நடக்கிறது எந்த ஒரு நல்லதுமே இல்லைன்னு வருத்தப்படுற மிதுன ராசிக்காரர்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு. அது என்னென்னா, உங்களோட ஜோதிட ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் தீர என்ன பண்ணும் அப்படின்னு சரியான தீர்வை பெற்றீங்கன்னா கட்டாயம் இவ்வளவு நல்ல குணம் கொண்ட உங்களுக்கு
உங்களோட வாழ்க்கை சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதற்கு சரியான தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்க டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அவங்க உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே சொல்லிடுவாங்க. இவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர்ந்ததாகவும் சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நம்பர் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையை உண்டாக்கும். இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. பல விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க செயல்படணும். எவ்வளவு கனிவாக பேசினாலும் சரி, எவ்வளவு அன்பாக பேசினாலும் சரி, உங்களோட செயல்களில் நீங்கள் கவனத்தை கடைபிடிக்கணும். நமக்கு இவங்க தெரிஞ்சவங்க தானே, நம்மளோட நண்பர்கள் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஜாக்கிரதை உங்களுக்கு இருக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லதாக அமையும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சமயங்களில் குழப்பங்கள் வந்து போகலாம். நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கட்டாயம் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலை நீங்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. பிற்பகுதியில் எல்லா நிலைமையுமே மாறும். உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையும். உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது உங்களோட தொழிலில் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட தூர பயணங்களால் சோர்வு ஏற்படும் வாய்ப்பும் அமையும். உங்கள் வேலைகள் கடினமான சவால்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையும். வியாபாரம் அப்படின்னு சொன்னாலே அப்படி தானே இருக்கும். பழைய பொருட்கள் கிளியர் ஆகும், ஸ்டாக் எல்லாமே கிளியர் ஆகும் வாய்ப்புமே இருக்குது. உங்களோட பணிகளை நீங்கள் உங்களது கண் முன்னாடியும் ஒவ்வொரு பணிகளையும் செய்கிறது நல்லதாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்க வெளிநாடு மூலமாக கூட நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தின் முற்பகுதி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. உங்களோட கல்வியில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். மாதத்தின் முதல் பாதி காதல் விவகாரங்களுக்கு மிகவும் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையும். மேலும் உங்களோட சொந்த பந்தத்துக்கு இடையே ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான யோகம் இந்த மாதத்தின் இறுதியில் கிடைக்குங்க. மேலும் திருமண வாழ்க்கை வாழ்பவங்களுக்கு சில சவால்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். அனைத்து சவால்களையுமே எதிர்கொள்ளும் புதிய தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணுங்க. உங்களோட தன்னம்பிக்கை அளவு பலவீனமாக இருக்காது. அதனால் எந்த ஒரு சவாலையுமே எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க. இதன் மூலம் பல சவால்களிலிருந்து எளிதாக வெளியேறி வந்துடுவீங்க. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரிங்க, உங்களோட எதிரிகள் இவ்வளவு கஷ்டங்களையும் எப்படி இவங்க தாண்டி நிற்கிறாங்கன்னு அவங்களே ஆச்சரியப்படும் வகையில் தான் உங்களோட ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பணியுமே சிறப்பாக செய்வதற்கான புது தெம்பும் தைரியமும் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு உண்டாகும். பட்ட கஷ்டங்களுக்கு பலனும் இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்துச்சுனாலுமே முடிவிற்கு வரும் வாய்ப்பு பெறும். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை 3, 6, 11ஆம் இடத்திற்கு உண்டாகும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். பாதிப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். வருமானம் பல வழியிலுமே வந்து சேரும். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஒரு மாதம். வியாபாரத்தில் புதிய பாதையை வகுத்து நீங்கள் தனியாக தெரிவதற்கான வாய்ப்புகள் அமையும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களோட ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். வங்கியில் கேட்டிருந்த பணமுமே உங்களுக்கு வந்து சேரும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றி அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் அமையும். புதிய வாகன யோகமும் இருக்குது. இல்லைன்னா பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவதற்கான யோகமும் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி தொழில் வியாபாரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்க. உங்களோட பணிகளை நீங்கள் நியாயமாகவும் உண்மையாகவும் செய்வதன் மூலம் உடனுக்குடன் பலனை அனுபவிப்பீங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க இந்த மாதம். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்களா ரொம்பவும் நல்லதாக இருக்கும்.
எவ்வளவு நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய புது சக்தி உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட எதிர்பார்ப்புமே பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே உண்டாகுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.